ஆகவே கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, அதிகமான கிருபை கர்த்தர் என்ன செய்றார்? நமக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தன்னை தாழ்த்தி அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சரி, கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன், அதுதான் கிருபை. கிருபை என்றால் என்ன? கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்றோம். ஆசீர்வாதம் என்ன? கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல வரும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. அவன் போற இடத்துல காரியங்கள் வாய்க்குது, வெற்றி பெறுகிறான், சித்திக்கிறான், காரியங்கள்ல ஜெயம் எடுக்கிறான். தேவன் அந்த மனுஷன் மேல கிருபையை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைக்கிறார், அந்த பலனை வைக்கிறார், அந்த பாருங்க ஞானத்தை வைக்கிறார், அந்த சக்தி, அந்த வல்லமை வைக்கிறார். அப்ப யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிறவர்கள்.